சொல்லுங்க. முத்துவேல் கருணாநிதியின் ஸ்டாலின் அவல நிலை ஏன்னு கேட்டீங்கன்னா ஒவ்வொரு காலத்துலேயும் அவங்க தான் முதலமைச்சர் மாதிரி செயல்பாடு. நம்ம 27/8/23 அன்று ஞாயிற்றுக்கிழமை அன்று எனது மகன் மூக்காண்டி நான் வந்து பாட்டாளி மக்கள் கட்சியின் மாவட்ட செயலாளராக தொடர்ந்து வருகிறேன். 22 முன்னாள் எஸ்பி சரவணன் பாலாஜி அவரை எதிர்த்து கஞ்சா வந்து தூத்துக்குடியில் பயங்கரமாக நடமாடுது. இது போக கொழும்புக்கு ஏற்றுமதி பண்ணுறாங்க. அதை கண்டித்து மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் பண்ணிடுறேன். அதை மனதில் வைத்துக்கொண்டு இவரை தனிப்பிரிவு எஸ்ஐ ரவிக்குமார் அவர் மூலியமாக மாணிக்கராஜா, சாமுவேல், முத்துராஜ், கார்த்திக் இவங்களை வைத்து என் மகனை ஞாயிற்றுக்கிழமை 10 மணி அளவில் என் மகனை வீட்டிலிருந்து கூட்டு போனதுக்கு ஆதாரம் புட்டேச்சு என்னுடன் இருக்கிறது. அவர் 1 மணி 1:30 மணி வரை தூத்துக்குடியில் உள்ள பஸ் ஸ்டாண்டில் உள்ள ஓபியில் வைத்திருந்தாங்க. எனது மகனும் மேற்கொண்டு 7 பேரை கூட்டு வந்து வைத்திருந்தாங்க. மேற்கொண்டு 7 பேரை சேர்த்து வைத்திருந்தார்கள். 1:30 மணிக்கு அளவில் போலீஸ் வேனில் துப்பாக்கி சலத்தோடு வல்லநாட்டுக்கு இவங்க 7 பேரையும் அங்கே கொண்டு வைத்து நான் தேடுகிறேன். எங்கேயும் எல்லா போலீஸரும் இல்லை. அப்போ மறுநாள் அன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை மறுநாள் 11 மணி 10 மணிக்கு அளவில் திரு சிவன் தங்கராஜ், ராமச்சந்திரன், பரமகுரு, நாட்டாமை சிவபெருமாள் ஒரு 10-20 பேர் நாங்கள் கட்சிக்காரங்க அவ்வளோ பேர் பொறுப்பாளர் வந்து எஸ்பிகிட்ட வந்து இந்த மாதிரி நேற்று என் பையனை வந்து கூப்பிட்டு போயிடாங்க, இந்த மாதிரி இவங்க போலீஸ் அப்படின்னு சொன்னதுக்கு விசாரித்து விடுத என்று சொல்லிக்கொண்டு நீங்கள் தானே கஞ்சாக்கு ஆர்ப்பாட்டம் பண்ணீங்கன்னு எஸ்பி என்னோட கேட்டார். அப்போ என் கூட மாவட்ட செயலாளர் எல்லாரும் இருந்தாங்க. அப்படியா நீங்கள் பார்த்தேன்னு சொல்லிட்டு கரெக்டாக 3 மணி அளவில் என் மகன் மற்றும் சொகுசு காரு பல்நாட்டில் இருந்து வந்து நேர புதூர் பாண்டியா சுங்கச்சாவடியை முன்னக்கூட்டி வைத்து இவங்க காரில் வந்த மாதிரி எனது மகங்கையில் 9 கிலோ கஞ்சா இருந்த மாதிரி பொய் வழக்கு போடப்பட்டது. இவ்விழத்துக்கும் இது வந்து 2.5 வருஷமாக ரவிக்குமார் தனிப்பிரிவில் இருக்கிறார். தனிப்பிரிவில் இருந்து அவர் எல்லா ஸ்டேஷன்லையும் கஞ்சா வழக்கு போடலாம். இது என்னன்னு கேட்டிங்கன்னா நார்த், சவுத், சிப்காடு, மத்திய பாகம் எங்கே பார்த்தீங்கன்னா தனிப்பிரிவு காவலர் ரவிக்குமார் தலைமையில் 4 பேர் அரெஸ்ட், 5 பேர் அரெஸ்ட். 2.5 வருஷமாக இதை ஓடிக்கொண்டிருக்கு. ஆனால் உங்களுக்கு யார் கஞ்சா கொடுக்கான்னு தெரியும், யார் விற்பனை பண்ணுறான்னு தெரியும், எங்கேருந்து கஞ்சா வருதுன்னு தெரியும். ஏன் பிடிக்க மாட்டேங்க? ஏன்னா அவன்கிட்ட பணம் வாங்கி இன்னைக்கு கோடியாக நீங்கள் வீடு கட்டியிருக்கீங்க, 2வது தண்ணி பிளான்ட் வச்சுருக்கீங்க, ஐஸ்கிரீம் பார் வச்சுருக்கீங்க. இதெல்லாம் வந்து உங்களோட அந்த பணம். இதை வந்து முன்னாள் எஸ்பிக்கு நீங்கள் கொடுத்துருக்கீங்க, ஆம்பளை வாங்கி கொடுக்க நீங்கள் தான் திங்கு. ஏன்னா நீங்கள் கொடுத்து எஸ்பி கூட தொடர்பு பண்ணீங்கல்ல. டிஎஸ்பி உங்களை 2 பேர் இருந்தார சிவசுப்பு, நான் தான் பார்த்தேன் அன்னைக்கு. அது ஏன்னு சொல்ல வேறன்னு கேட்டிங்கன்னா என் மகன் ஒரு வழக்கு ஒரு கோட்டில் கூட வித்த கிடையாது. நாங்கள் ஒன்றம்மா தண்ணிக்கேன்னு போகலை, தண்ணிக்கு 10 ஷப்னால போகலை. நாங்கள் கன்சல்டிங் வச்சுருக்கோம், வியாபாரம் பார்க்கோம். போலீஸில் வேலை பார்த்துட்டு நீங்கள் வந்து பாரை மிரட்டி தண்ணிக்கேன போடுறீங்க. எல்லா பாரும் தெரியும், சொல்ல முடியாது. நிறைய பேர் இருக்கான், எங்கிட்ட சொல்லியிருக்கான். சரியா, உங்களோட அட்டகாசம் எவ்வளோன்னு தெரியும். ஏன்னா என் மகன் பேரில் ஒரு கேஸ் கூட நீங்கள் போடலை. நீங்கள் எவ்வளோ அநியாயம் பண்ணிட்டு இருக்கீங்க தனிப்பிரிவுங்கிற பேரில். தனிப்பிரிவு இருந்தால் எல்லாம் பண்ணலாம், பக்கம் பண்ணலாமா? நீங்கள் எவ்வளோ பண்ணிருக்கீங்க, என்ன வீடு கட்டிருக்கீங்க, எவ்வளோ சொத்து சேர்த்திருக்கீங்க, உங்கள் சொத்து எப்படி இருந்தது? உங்கள் போனை ட்ரேஸ் அவுட் பண்ணி பார்த்தா தெரிஞ்சிடும். நீங்கள் தமிழரசு எவ்வளோ நேரம் உறவாடி இருக்கீங்க, தமிழரசு என்னென்ன பண்ணிருக்கீங்க, சிபி விசாரணை நான் வைக்கேன். ஆதாரம் இருக்கு. நீங்க வந்து 7 கிலோ பிடிச்சீங்க, 7 கிலோ பிடிக்கல, எத்தனை கிலோ பிடிச்சு எனக்கு தெரியும். இப்ப கிரைன் பிடிச்சீங்களா, அது எனக்கு தெரியும். ஆதாரம் இருக்கு. நீங்க எங்க பிடிச்சிருந்தீங்க எனக்கு தெரியும். நீங்க எங்க போய் தூக்கிட்டு வந்தீங்க, தமிழரசு அப்பாவை பிடிச்சீங்க, ஏன் விட்டீங்க? எவ்வளவு பணம் வாங்கினீங்க? ஏன் 24ஆம் தேதி 600 கிலோ பிடிக்கீங்களே கைத்தாறுல, 24ஆம் தேதி 600 கிலோ பிடிக்கீங்க, அதுக்கு ஏன் சார்ஜ் ஷீட் வைக்கல? இந்த 28ஆம் தேதி பிடிச்ச மாதிரி கேஸுக்கு சார்ஜ் ஷீட் வச்சீங்களே. அப்ப அவன்கிட்ட எவ்வளவு பணம் வாங்கிங்க? தமிழரசன் எவ்வளவு வாங்கினீங்க, யாரெல்லாம் வாங்கினீங்க நான் சொல்லட்டுமா? சிபிவிங்க சொல்றேன். ஏன்னா 4 நாளைக்கு முன்ன போட்ட கேஸ் தான் சார்ஜ் ஷீட் வைக்கணும். நீங்க வந்து 28ஆம் தேதி போட்ட கேஸுக்கு சார்ஜ் ஷீட் வைக்கீங்க. அப்ப 600 கிலோ, அது 600 கிலோ டோல்கேட்டு பிளஸ் கைத்தாறு 3 பேரு, அவங்கள 180 நாள்ல வெளியே விடுதீங்க. இதுல ஏன் பிடிக்கீங்க? நீங்க ஏன் ஆரண பிடிச்சீங்கன்னு சொல்லட்டுமா? ஆரண உங்களுக்கு மாமூல் கொடுக்கல, ஆரண பாண்டிச்சேரி பிடிச்சிட்டு வந்தீங்க.
R1 பிளஸ் மெட்ராஸ்கார 7 பேரை பாண்டிச்சேரி பிடிச்சு வந்தீங்க. ரவிக்குமார் தலைமையில் பிரபராஜா 2 கார் போச்சு. நீங்க எங்கெல்லாம் போனீங்க தெரியும். சிபிஐ வைங்க, நான் பிட்டு வைக்க உங்களோட இதை. எனக்கு சிபிஐ விசாரணை வேணும்னு சொல்லி தூத்துக்குடியில் ஜான் பீட்டர் அவர்கிட்ட வண்டாடி கேட்டுக்கொண்டு பெட்டிஷன் கொடுத்துக்கொண்டு வந்திருக்கு. ஆனா 2.5 வருஷமா நீங்க இருக்கீங்க. முழுக்க இதுல எஸ்பி நம்ம சரவணகுமார் ரவிக்குமார் செல்லை நீங்க ரேஸ் அவுட் பண்ணி பார்த்தா தெரிஞ்சு இதுல உண்மை என்னன்னு வெளியே.